நாட்டினுடைய மிகப்பெரிய கடன் வழங்குனரான திகழ்ந்து வரும் பாரத் ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ தகவல் தொழில்நுட்பம், ஐடி மற்றும் பிற பணிகளுக்காக சுமார் 12,000 பணியாளர்களை பணி அமர்த்துவதற்கான செயல்பாட்டில் இருப்பதாகவும் அப்படி அந்நிறுவன தலைவர் தினேஷ் காரா வெளியிட்ட அறிக்கையிலும் தெரிவித்திருக்காரு. சுமார் 11,000 முதல் 12,000 பணியாளர்களை பணியமர்த்தும் பணியில் தங்கள் உள்ளதாகவும் அவர் கூறியிருக்காரு. இவங்க பொது பணியாளர்கள், ஆனால் எங்களுடைய அசோசியேட் மட்டத்திலும் அதிகாரிகளுடைய மட்டத்திலும் 85% பேர் பொறியாளர்களாக இருக்கும் ஒரு அமைப்பை நாங்கள் கொண்டுள்ளோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வங்கியினுடைய புரிந்து கொள்வதற்கான சில வெளிப்பாடுகளை நாங்கள் அவங்களுக்கு வழங்குகிறோம். அதன் பிறகு அவங்கள பல்வேறு துணை பாத்திரங்களாக மாற்ற தொடங்குகிறோம் அப்படின்னும், மேலும் அவங்களுடைய சிலர் ஐடி பிரிவில் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருக்காரு. கடந்த மார்ச் 2024 முடிவடைந்த நிதியாண்டில் வங்கியினுடைய மொத்த ஊழியர் எண்ணிக்கை 2,32,296 இருந்தது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மேலும் கடந்த 2023 நிதியாண்டில் அது 2,35,858 இருந்தது அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருக்காரு. அதோடு சேர்த்து தொழில்நுட்ப திறன்களுக்கான புதிய ஊழியர்களை பணி அமர்த்துவதை வங்கி குறிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவித்திருக்காரு. தாமதமாக நாங்கள் தொழில்நுட்ப திறன்களுக்காக பணியமர்த்த தொடங்கினோம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் கடந்த மார்ச் காலாண்டில் வங்கியினுடைய சொத்துத்தரம் மேம்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருக்காரு. அதே போல அப்படி 2024 நிதியாண்டில் மொத்த வருமானம் ரூபாய் 1.6 லட்சம் கோடியிலிருந்து 1.28 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் இயக்க செலவுகள் ஒப்பீட்டளவில் குறைந்த விகிதத்தில் 29,732 கோடியிலிருந்து ரூபாய் 30,276 கோடியாக அதிகரித்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவலையும் வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு வீடியோ நிறைய இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. எஸ்பிஐனுடைய இந்த ஒரு இந்த வேலை அப்படி ஊழியர்களுக்கு எப்போ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்றது பல இளைஞர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே போல நிறைய தகவல் குறித்து தெரிஞ்சுக்க நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.